குளம் சாலை, டேங்க் ரோடு. இந்த சாலை ஒரு காலத்தில் குளம் இருந்திருக்கிறது. அதனால்தான் ஒன் டேங்க் ரோடு என்று பெயர் வந்தது. இந்த இடம் பெரம்பூர் தான். பெரம்பூர் ரயில் நிலையம், பெரம்பூர் பேருந்து நிலையம், இப்படி இது ஒரு மேம்பாலம், இதெல்லாம் இங்கே தான் இருக்கிறது. நான் நடைப்பயிற்சிக்காக வந்த பொழுது இங்கேயே நிற்கிறேன். நம்மிடம் நம் மனம் நம் வசம் இருக்கிறதா என்றால் அது இல்லை. மனமானது அலைகிறது. அலை பாயுதே மனம், அலை பாயுதே மனம். இந்த மனமானது அலை பாய்ந்து கொண்டே இருக்கும். எப்படி கடலில் அலைகள் அது ஓயாமல் முன்னேயும் பின்னேயும் அலைந்து கொண்டு இருக்கிறது, அதுபோலத்தான் நமது மனமும் அலைப்பாயுது. அதை எப்பொழுது நம் கட்டுப்பாட்டுக்குள் வைப்பது என்பதுதான் ரொம்ப சிரமமான விஷயம். மனத்தை ஒருநிலைப்படுத்துவது, கட்டுப்படுத்துவது என்பது கௌதம புத்தர் சொல்லியிருக்கிறார். எப்படி உன் மனதை நீ கட்டுப்படுத்த வேண்டும் என்று. எதெல்லாம் உனக்கு அழிவை தருகிறதோ, ஆசை, இது போன்ற விஷயங்களை நீ கட்டுப்படுத்த வேண்டும். நீ பணத்தை பார்க்கும் பொழுது அதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறாய். அங்கே மனம் அலைப்பாயுது. அழகான பெண்களை பார்க்கும் பொழுது உனக்கு ஒரு கவர்ச்சி மனதிலே ஏற்படுகிறது. மனம் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. ஒரு பூங்காவை பார்க்கிறோம், நன்றாக இருக்கிறது. ஆனால் அப்பொழுது மனம் நம் கட்டுப்பாட்டில் இருக்கும். நமக்கு எதெல்லாம் கட்டுப்பாட்டில் இல்லையோ அது நமக்கு தேவையில்லை என்று எண்ணம் வரும்பொழுது நம் மனம் நமது கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். நீ எதை பார்த்தாலும் அதை உன் மனதுக்குள் எடுத்து செல்லாமல் அதை விட்டு நீ போய்விடு. உன் மனம் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். நீ எதையெல்லாம் கண்களால் பார்க்கிறாயோ அது உன் மனதை தூண்டுகிறது. அந்த தூண்டுதலை நீ அடக்கி வை. அப்பொழுது உன் மனம் கட்டுப்பாட்டில் இருக்கும். பெரும்பாலும் கண்கள் தான் சுவையான உணவை சாப்பிடும் பொழுது நாம் அதை சாப்பிட வேண்டும் என்று எண்ணுகிறோம். எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும், நமக்கு மட்டும் வேண்டும் என்று மனம் விரும்புகிறது, ஆசைப்படுகிறது. அதை கட்டுப்பாட்டுக்குள் வை. உனக்கு எது தேவையோ அதை மட்டும் நீ வைத்துக்கொள், அதை மட்டும் சாப்பிடு. உன்னால் முடிந்தால் மற்றவர்களுக்கு அதை வழங்கிவிடு. இப்படி எல்லாவற்றையும் உன் மனதிற்குள் நீ கட்டுப்பாட்டிற்குள் வைத்தால் உனக்கு எந்த துன்பமும் இருக்காது, எந்த சலனமும் இருக்காது. மனம் சலனப்படும், மனம் திசை மாறி போகும். அப்படி போகாமல் நமது கட்டுப்பாட்டிற்குள் வைப்பது நாம் தான், நம் எண்ணம் தான். இது வேண்டாம், அது வேண்டாம், எதுவுமே வேண்டாம் என்று நீ எப்பொழுது நினைக்க தொடங்கிவிட்டாயோ அப்பொழுது உன் மனம் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். அலை பாயாது, உன் மனதில் அலை பாயாது. ஒரு குளம் போல அப்படியே நின்றுவிடும். உன் மனதிலே எந்த விதமான சலனமும் இல்லாமல், மாற்றமும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும். எதையெல்லாம் பார்க்கிறாயோ அதை அடைய நினைக்காதே, பெற வேண்டும் என்று விரும்பாதே. உன் மனதை கட்டுப்படுத்திக்கொள். அதுதான் கௌதம புத்தர் சொன்னது.
கண்ட்ரோல் யுவர் மைண்ட், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறேன். கண்ட்ரோல், ஹவு டு கண்ட்ரோல், எல்லாவற்றுக்கும் ஒரு கண்ட்ரோல் இருக்கிறது. இப்பொழுது பூமி சுற்றுகிறது என்றால் அது ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்கிறது. அந்த பாதையை விட்டு விலகி போவதில்லை. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே ஒரு கட்டுப்பாட்டிற்குள் தான் வைக்கிறது. அங்கேயே அது சுற்றுகிறது, போகிறது. எல்லாமே கண்ட்ரோலில் தான் இருக்கிறது. அது கண்ட்ரோலில் மீறி போகும் பொழுது இந்த சில விண்கற்கள் பூமியில் விழுந்து விடுகிறது. கட்டுப்பாட்டிற்குள் இல்லாமல் இந்த புவியீர்ப்பு இசைக்குள் கடந்து போகும் பொழுது அது பூமிக்குள்ளே விழுந்து விடுகிறது. ஆனால் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் அனைத்து சூரியன்களும் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. இந்த பிரபஞ்சமே கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது மனிதனாகிய நாம் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள முடியாதா? நிச்சயமாக முடியும். அதற்கு நமக்கு மனம் வேண்டும். கட்டுப்பாட்டுடன் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மனம் கட்டுக்குள் இருக்க வேண்டும். மைண்ட் யுவர் வாய்ஸ், மைண்ட் யுவர் டங் என்று சொல்வார்கள். அதுதான் மனத்தை கட்டுப்படுத்துபவர் வெற்றி அடைகிறார்கள். எல்லாமே உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் பயணமே வெற்றியாக அமையும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். கண்ட்ரோல் யுவர் மைண்ட், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், கண்ட்ரோல் யுவர் டங் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.